எடுத்து செருப்படுத்து அடிச்சிருந்துன்னா அந்த அன்னைக்கு இந்த பிள்ளை நான் சொல்லுவேன் சிங்க பெண்ணேன்னு இருப்பேன். சோ இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி நான் எங்க பாக்குறேன் அப்படின்னா, கழுத்துல மாலை போட ட்ரை பண்ண அப்பவே அவர் பிடிச்ச ஜெயில உட்கார வச்சிருந்தாலோ, கண்ணத்தை அந்த மேடையிலே பழுக்க வச்சிருந்தாலோ, இது இங்க வரைக்கும் வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து அன்னைக்கே அந்த கூல் சுரேஷை வந்து கேஸ் போட்டிருக்கணும். ஏன்னா இது பாலியத்துள்ளதே, இதுவும் பாலியத்துள்ளதே. ஒரு அனுமதி இல்லாமல் ஒரு பெண்ணை தொடவோ ஒரு இதை வைக்கவோ கூடாது. ஆனால் மாலையை மாற்றும் போதே நீ அன்னைக்கு வந்து நீ நடவடிக்கை எடுத்துருக்கணும். இந்த பொண்ணுக்கு எடுத்துருக்கணும், கேஸை போட்டிருக்கணும். இதை நீ போடாதனாலே இந்த சில பத்திரிகையாளரும் உன்னை வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டியா. ஏன்னா ஆம்பளையில் கேட்க மாட்டான், எந்த ஆம்பளையும் கேட்க மாட்டான். பெண்களை பார்த்தா சீப்பாக நினச்சி கேட்குறது. நீ இந்த மாதிரி ஆட இந்த வெயிலுக்கு தான் போட்டு வருவியான்னு. அவன் கண்ணு எங்கே போயிருக்குன்னு பாரு. உக்காளி எதை பார்க்கணுமோ அதை அந்த பிள்ளை என்ன விஷயம் சொல்ல வருதுன்னு அதை கவனிக்க மாட்டேன். அந்த பிள்ளை என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு, அந்த பிள்ளை என்ன பாவாடை போட்டிருக்கு, அந்த பிள்ளை என்ன செருப்பு போட்டிருக்கு, அந்த பிள்ளை ஒரு 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 கோடி ரூபாயில் வாட்சி போட்டிருக்கு. இதைத்தான் பத்திரிக்கையாளர் நல்லா கவனிக்கிறான். சில பேர், எல்லா பத்திரிக்கையாளரும் சொல்லலை, சில பேர் போனீங்கன்னா அந்த இது கூல் சுரேஷ் இது மாதிரி நிறைய தவறு நடந்திருக்கு. அதை எந்தாச்சும் ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டிருக்கீங்களா? கேட்கல. ஏங்க இப்படி பண்ணுறீங்க, பெண்களை வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்களேன்னு. ஏன்னா ஏகப்பட்ட பெண்களை வந்து மாலையை போடுறது, அதை விளம்பரமாக எடுத்து அவர் ட்ரெண்டில் ஆகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் பெண்களுக்கு பாலியல் தொல்லை இதுலேயும் இருக்குது. இது சட்டப்படி குற்றம். இது உங்களுக்கே தெரியும். ஒரு பெண்களுக்கு வந்து மாலை மாற்றுறதுலாம் என்ன விஷயம் தெரியுமா? அது வந்து அந்த பிள்ளை வந்து ஒரு அவார்டு கொடுக்குறோம், ஒரு பெரியவங்க வந்து மாலை போடுறது அது வேறையா? இவங்க வந்து கேட்காம ஒன்றும் செய்யாமல் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க பிள்ளையை பார்த்தோன்னே மாலையை போட்டுறதா? எடுத்து செருப்படுத்து அடிச்சிருந்துன்னா அந்த அன்றைக்கி இந்த பிள்ளை நான் சொல்லுவேன் சிங்க பெண்ணேன்னு இருப்பேன். அது தப்பு பண்ணிருச்சு இந்த பிள்ளை. என் தங்கச்சி இந்த மாதிரி கேள்விகளை கேட்கத்தான் செய்வாங்க. நீ அதுக்கெல்லாம் பயப்படாத. நீ என்னைக்கு உன் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் தங்கச்சி. யாராக இருந்தாலும் நிமிர்ந்து பேசு, பயப்படாத. இதே கேள்வி நீ அந்த பத்திரிகையாளர்கிட்ட கேட்டிருக்கேன். ஏங்க என்கிட்ட கேட்டீங்களே கேள்வி, இதே ஏன் கூல் சுரேஷை கேட்க வேண்டியதானே? கம்மங்கூழு கேப்பக்கூழுன்னு பேரை வச்சுக்கிட்டு அவன்கிட்ட கேட்க வேண்டியதானே? ஏன் அந்த கேள்வியை ஏன் அவன்கிட்ட கேட்கல? உங்கள் அக்கா தங்கச்சி கூட பிறந்திருக்காடா, இது மாதிரி வந்து மாலை வந்து யாராச்சும் போட்டால் உங்கள் அண்ணன் தம்பி ஒத்துக்குருவாங்களான்னு அந்த பத்திரிகையாளர்கிட்ட நீ கேட்டிருக்கணும். அது தவறு. இனிமேல் கேட்கணும். இனிமேல் எந்த பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, கரெக்டாக கேட்டால் கரெக்டாக பதில் சொல்லு. குண்டக்க மட்டக்க கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் நான் சொல்லித்தரேன், நீ பேசு. சில பத்திரிகையாளர் இதே மாதிரி தான் பண்ணுறான். பெண்களை பூரா கேவலப்படுத்துறது, ஒரு வீரமான பெண்களை கேவலப்படுத்துறது தைரியம். அதனால தான் மேடையில் நின்று பேசுகிறது கூட பயப்படுதுங்க பெண்கள். ஏன்னா அவங்க குறுக்கு கேள்வி கேட்குறது, எதை கேட்கணுமோ அதை கேட்கல. அந்த சாக்கெட்டு போயிட்டார் பத்திரிகையாளர். சில பேர் வந்து சில பத்திரிகையாளர் இது மாதிரி இருக்காங்க, சில பத்திரிகையாளர் நல்லவங்களும் இருக்காங்க. அந்த பிள்ளை கவனித்து பேசி கவனமாக கேட்குற பத்திரிகையாளர்கள் இருக்காங்க நம்ம நாட்டில். சில பத்திரிக்கையாளர் இந்த முட்டாள் மாதிரி கேட்குறாங்க. பசங்கட்டையும் கேளுங்க, ஏன் இந்த தவறு பண்ணேன்னு நீ கேட்கணும். நீங்கள் வெளியேற்றுறது அதே பப்ளிக், அதை பார்த்துக்குங்க. வணக்கம்டா மாப்பிள்ளை, தேனியிலேருந்து. தங்கச்சியே தைரியமாக பேசு, நாங்களாம் இருக்கோம்.